பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கைன்னா பிரச்சனை வரத்தான் செய்யும். பிரச்சனை இல்லாத குடும்பம் எங்க இருக்கு? பிரச்சனை இல்லை சந்திக்காத மனிதன் யார் இருக்கிறாங்க? பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனையில ஆண்டு ஜெயம் கொடுத்துக்கிட்டே இருப்பார்ல. இதுவரைக்கும் எத்தனை வெற்றி தந்திருக்கிறார். பின்னால திரும்பி பாருங்க. பயப்படுத்துகிற காரியம் வந்துச்சு, வெற்றி பெற்று வந்துகிட்டே இருக்கீங்கல்ல. அதுதான் இனிமையான ஒரு வாழ்க்கை. அதனால ஆண்டவர் நடத்துகிற பாட்டு அப்படித்தான் இருக்கும். வனாந்தரத்துல நடத்துவாரு, மாறாவின் கசப்பின் வழியா நடத்துவாரு, கடலை தாண்டு போடு நிரம்பில நடத்துவாரு. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்பதான் அற்புதங்களை பார்க்க முடியும். ஏசு அற்புதமான ஆண்டவர் இல்ல. ஆண்டவரை தினத்தோடு எனக்கு அற்புதம் செய்யுங்க. ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் செய்து நடத்துவார். இன்னைக்கு நீங்க பயப்படுற காரியத்தில் அற்புதம் நடக்கும் பாருங்க. இந்த நாள் முடிவதற்குள்ள காரியம் எல்லாம் மாறிடும் பாருங்க. ஏன்னா இயேசு கூட இருக்காருல்ல. எனக்கு பயப்படணும், தைரியமா இருங்க. சரி, ஆண்டவர் என்ன வசனம் சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? அதை நீங்க பார்த்தாலே சந்தோஷம் வந்துடும். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனம். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புறவங்க உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவாங்களாம். பாதுகாப்பாக வைக்கப்படுவாங்க. நீங்க பாதுகாப்பற்ற நிலைமையை உணர்றீங்களோ? இந்த வீட்டுக்குள்ள எனக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த பிசினஸ்ல எனக்கு பாதுகாப்பு இல்லை, வேலையில பாதுகாப்பு இல்லை, என்ன சத்துருக்கள் நெருக்கிறாங்க, பொறாம கொண்டவங்க பெருகி இருக்கிறாங்க, எனக்கு தீமை செய்கிற மக்கள் தந்திரமா காரியத்தை செய்யறாங்க, எனக்கு விரோதமா பிளான் பண்றாங்க, குசுன்னு பேசுறாங்க, என்ன மாதிரிலாம் என்ன கண்டு அமைதியாயிடுறாங்க, எனக்கு விரோதமா ஏதோ செய்யறான்னு பயப்படுறீங்களா? கர்த்தரை நம்புங்க. அவர் உங்களுடைய உயர்ந்த அடைக்கலத்தில் பாதுகாப்புக்குள்ளே அவர் வைப்பார். அவர் தான் உங்களுடைய நம்பிக்கையா இருக்கணும். நீங்க ஒண்ணு நீங்க உங்களே நம்பலாம். சில சொல்லுவாங்கல்ல, செல்ஃப் கான்பிடன்ஸ். அது தேவைதான். செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கணும். என்னன்னா நம்பிக்கை. உங்களையே நம்பிக்கொண்டு கூட எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு பலன் இருக்கு, எனக்கு திறமை இருக்குது, நான் சாதிப்பேன், என்னால முடியும். அது சுயத்தை சார்ந்து கொள்வது, சுய நம்பிக்கை. அதனால எல்லாரும் வெற்றி பெற முடியுமா? சில சமயம் சரியா மாதிரி தெரியும், ஆனா அது ஏமாற்றத்துல கொண்டு போய் விடும். சிலருக்கு மனிதர்கள் மேல நம்பிக்கை. எனக்கு பெரிய மினிஸ்டரே தெரியும், எனக்கு இந்த பெரிய ஆளெல்லாம் பழக்கம், நான் ஒரு ஃபோன் பண்ணா போது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்பி பார்த்தா செஞ்சிருவாங்க, அதனால எனக்கு பயம் இல்லை. மனிதர்கள் மேல நம்பிக்கை. ஒன்னு சுயத்தின் மேல நம்பிக்கை அல்லது மனிதர்கள் மேல நம்பிக்கை. இன்னொன்று, எனக்கு நிறைய சொத்து எல்லாம் இருக்கு, எனக்கு பெரிய பிசினஸ் இருக்குது, வருமானம் இருக்குது, பணம் எல்லாம் எனக்கு இருக்கு, பணத்தை கொடுத்தா போது எல்லாம் நடந்துரும், அதனால பணத்தின் மேல நம்பிக்கை இல்ல. செல்வாக்கு மேல சிலருக்கு நம்பிக்கை. உங்க நம்பிக்கை எது மேல இருக்கு? கர்த்தர் மேலையா, உங்க மேலையா, மனிதர்கள் மேலையா, உங்களுடைய வருமானத்தின் மேலையா? எனக்கு நல்ல வேலை இருக்கு, ஐ எம் சேஃப், இந்த வேலை நிரந்தரம், அதனால எனக்கு பயம் இல்லை, நிரந்தர வருமானம் இருக்குது. உங்களுடைய வருமானத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? உங்க வேலை மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? ஆனா திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு வைங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிரு, பலவீனப்பட்டுட்டீங்க, வேலை செய்ய முடியாது, வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ எந்த நேரம் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் தான் என் நம்பிக்கை, நான் அவரை தான் நம்பி இருக்கிறேன், அவரே என் நம்பிக்கை, அவ்வளவுதான். எதை நம்பியா நீ வாழ்ற? கர்த்தர், அவருக்கார்ல எனக்கு, அவர் தான் என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும். பாருங்க, அநேக வருஷத்துக்கு முன்னால நாங்க சிங்கப்பூருக்கு தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். நானும் என்னுடைய மனைவி, என்னுடைய ஊழியத்துல சிலர்லாம் போய் எங்க உபவாச ஜபம், நற்செய்தி கூட்டெல்லாம் நடத்தினோம். அப்ப சென்னை சார்ந்த ஒரு மகள் அங்க குடும்பமா குடியிருந்தாங்க. அவர் ஒரு சயின்டிஸ்ட், அவருடைய கணவர், நல்ல வேலை, நல்ல வருமானம் இருக்கிறாங்க. எங்களை பார்த்து எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரணும், ஒரு சாப்பிட்டுட்டு போகணும், ஜெபிச்சுட்டு போகணும்னு சொல்லி நாங்க எல்லாம் போயிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா வரவேற்று எங்களுக்கு உணவு கொடுத்தாங்க, உபசரிச்சாங்க, மகிழ்ச்சியா எங்களை எல்லாம் நல்லா கவனிச்சாங்க. அப்ப நான் அவன்கிட்ட கேட்டேன், கணவருடைய வேலை எப்படி, அவரு குழந்தைலாம் இருக்குது, கணவருடைய வேலை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, அந்த மகள் சொன்னா, வேலை போயிட்டு வேலை இல்லை,
என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா, ஆமா வேலை இல்லை, திடீர்னு வேலை போயிட்டு அப்படின்னு சொன்னான். இப்ப எவ்வளவு நாளா? 4-5 மாசம் ஆச்சு வேலை இல்லை. வேறொரு தேசம், 4 மாசமா வேலை இல்லை. வீட்டு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், சின்ன குழந்தை இருக்குது, குழந்தைய பராமரிக்கணும், எவ்வளவு செலவு இருக்கு, வருமானமே இல்லை, செலவு மட்டும் இருக்குது. நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டா, சந்தோஷமா இருக்கிறேன், ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஒரு பயமோ கலக்கமோ வருத்தமோ எதுவுமே இல்லை, ஹாப்பியா இருக்க, சந்தோஷமா இருக்கிறேன்னு. என்ன சொல்ற நீ? வேலை இல்லை, வருமானம் இல்லை, எப்படி அப்படின்னு கேட்டா, நாங்க இந்த வேலையை நம்பி இருக்கிறோம், இந்த தேசத்தையே நம்பி இருக்கிறோம், கர்த்தரை நம்பி இருக்கிறோம். இயேசுதான் என்னுடைய நம்பிக்கை. அவர் நடத்துகிறார், அவர் பார்த்து கொள்ளுவார். வேலையே இல்லாட்டாலும் வருமானமே இல்லாட்டாலும் எங்களை எப்படி போஷித்து நடத்தின்னு அவருக்கு தெரியும்ல. இதான் நம்பிக்கை, கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை. அதனால வேலை தருவார், அவ்வளவுதான். அதனுடைய விளைவு என்ன? கர்த்தர் நல்ல பெஸ்டான வேலை வெளிநாட்டுல கொடுத்து உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, நல்ல வேலை, உயர்ந்த அடைக்கலம், இன்னொரு தேசத்துல ஆசீர்வாதமா உயர்த்தப்பட்டு ஒரு குறையில்லாமல் வைத்திருக்கிறார் ஆண்டவர். எதனால? கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை. உங்க நம்பிக்கை எது மேல? வேலை மேலையா, மனுஷர்கள் மேலையா, சொத்துக்கள் மேலையா, உங்க பலன் மேலையா? இது மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? இதெல்லாம் ஏமாத்திரும். ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஏமாந்து போக மாட்டீங்க. உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நிறைய தப்பான காரியத்துல எல்லாம் நம்பிக்கை வச்சுட்டேன். இந்த பக்கம் ஜபம், அந்த நம்பிக்கை எல்லாம் வேறு பக்கம். இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன், நீங்க தான் என் நம்பிக்கை. உங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன். நீங்க எனக்காக எல்லாவற்றையும் செய்வீங்க, தேவையை சந்திப்பீங்க, அற்புதம் செய்வீங்க. நம்புறேன்னு சொல்லுங்க, அற்புதம் நடக்கும். சொல்றீங்களா? ஆண்டவரே, என்னுடைய தவறான நம்பிக்கைகளை எல்லாம் மன்னிச்சிருங்க. நான் தவறான இடத்துல நம்பிக்கை வச்சு ஏமாந்துட்டேன், தோல்வி அடைஞ்சிட்டேன். இன்றைக்கு உங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன். நீங்க தான் என் நம்பிக்கை. நீங்க என்னை நடத்துவீங்க, கவனித்துக் கொள்ளுவீங்க, பார்த்து கொள்ளுவீங்க, எல்லா தேவையை சந்திப்பீங்க. உங்களை நான் நம்பி உங்களுடைய கரத்தில் என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.